Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின்ல டிராவல் பண்ணதுக்கு கோசம் தான் நம்ம சென்னை எக்மோர் வரைக்கும் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் போக போகிறோம். பாண்டிச்சேரிக்கு நம்ம போகிறது வந்துட்டு இந்த ஒரு கனெக்டிங் ட்ரெயின் மூலிமா நம்ம எப்படி போக போகிறோம்னு சொல்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சென்னை எக்மோர்லேருந்து இன்னைக்கு நான் கனெக்டிங்க்கு யூஸ் பண்ண போகிற ட்ரெயின் வந்து சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியை யூஸ் பண்ணி தான் விழுப்புரம் வரைக்கும் போக போகிறோம். விழுப்புரத்தில் இருந்து அங்கேருந்து நம்மளுக்கு பஸ்ஸு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ்ஸு நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம பாண்டிச்சேரி போக போகிறோம். உங்களுக்கு ஆப்ஷன் நிறையவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை, ராக்ஃபோர்ட் எல்லாமே இருக்குது. கடைசி ஆப்ஷனாக நீங்கள் இவனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வண்டியாகவும் இருக்கும். அண்டர்சோடு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பேக்கில் இருக்கிற ஒரு பேக்கில் வந்து 3 அண்டர்சோடு கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒரு அண்டர்சோடு கொடுத்துருக்காங்க. இந்த சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பார்ப்போம் ட்ராவல் எப்படி அமைது சொல்லிட்டு. ஒரு 2 ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தை போய் ரீச் பண்ண போகிறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் 2 hours 24 minutes கவர் பண்ணுது இந்த சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி, அதனால் நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி டிக்கெட் தான் வாங்கணும். டிக்கெட் ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பாண்டிச்சேரிக்கு போகலாம் யூஸ் பண்ணி கனெக்டிங் மூலமாக. பேக்கில் இருக்க 3 அண்டர்சோடும் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஜாம் பேக்டாவெலாம் ஆகல, சீட்டு வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் இதான். நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா S1 வந்து S8 வரைக்கும் ஸ்லீப்பர் கோச் 8 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏசி B1, B2, B3 மொத்தம் தேர்ட் ஏசி 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு SLR, ஒரு அண்டர்சோடு, பேக்கில் 3 ஜென்ரல் சிட்டிங்கு, ஒரு SLR கொடுத்துருக்காங்க நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு. நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற செகண்ட் ஏசி கோச் இது. இப்போ நம்ம கோச்சில் இருக்கிற க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. வாங்க உள்ள போயிட்டு உக்காரலாம். நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரத்துக்கு வரைக்கும் 85 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், அதனால் 85 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பிரஸாக இருந்தால் 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. வண்டி எடுத்துட்டாங்க, வாங்க உள்ளே போகலாம். இதுக்கு மேலே நான் வந்து ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் காட்ட போகிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு, அதுக்கு அடுத்தது விழுப்புரம் தான். நான் உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் காமிச்சிட்டு அடுத்தது நான் விழுப்புரத்தில் உங்களை பார்க்க வரேன்.
இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் வந்து ரீச் ஆயிட்டோம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 10 minutes டிலேவா தான் வந்து நம்ம விழுப்புரத்தை ரீச் பண்ணியிருக்கோம். 2:20க்கு வர வேண்டியது 3:23க்கு தான் வந்துக்குது வண்டி. அங்கங்க உருட்டி தான் எடுத்துன்னு வந்தாங்க. இதுக்கு மேலே பார்ப்போம், வெளியே போயிட்டு பஸ் இருக்கா அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். நீங்க யோசிக்கலாம், விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க ட்ரெயின் ஆப்ஷனே யூஸ் பண்ணலாமே எனக்கு கேட்குது. காலையில பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு தான் ட்ரெயின், அதை விட்டா நைட்டு தான் வண்டி. மிட் நைட்ல இந்த ஒரு 3:20 இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வண்டி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் பஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி டிராவல் பண்ண போறோம். விழுப்புரம் ஜங்ஷனோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இது சூப்பராகவே கட்டியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்டேஷனை விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ரோடு போகும். அங்கே ஆளுங்கெல்லாம் நிற்கிற இடம் தான் வந்து பஸ் ஸ்டாப்பு. நம்ம நேராக அங்கே போகலாம் வாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். உள்ள பாத்தீங்கன்னா சீட்டு செமையா இருந்ததுங்க, அப்படியே சாஞ்சிக்கினே வந்துட்டோம். சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த கனெக்டிங் மூலிமா பாண்டிச்சேரி வந்த விளாகு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பை பாய்.